இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் மே 13. தேவ பக்தியின் தாகம் நாளுக்கு நாள் பெருகிட வேண்டும். ஓர் உயர்ந்த தேவபக்தியான வாழ்க்கையை பவுலால் எங்கனம் வாழ முடிந்தது என்ற ரகசியத்தை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடிகின்றது. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருப்பதற்கு ஆசையாய் தொடர்கிறேன் என்ற அவரது வாஞ்சியே காரணம் ஆகும். இதுவே பவுல் ஓர் உன்னத கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்குரிய இரகசியமாய் இருந்தது. நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதி ஒரு மனிதன் வெளியரங்கமான பரிசுத்தம் அடைவதற்கு மட்டுமே வழிநடத்த முடிந்தது. வெளியரங்கமான கொலை செய்யாதிருக்க நியாயப்பிரமாணம் நடத்தியது. அதேபோல் வெளியரங்கமான விபச்சாரம் செய்யாதிருக்கவும் நியாயப்பிரமாணம் நடத்தியது. ஆனால் பவுலோ இவைகளில் திருப்தி காணவில்லை. மாறாக கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற தேவனுடைய நீதியையே பெற்றுவிட பவுல் வாஞ்சித்தார். இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் நீதியோ ஒருவன் தன் உள்ளான அந்தரங்க ஜீவியத்திலேயே விபச்சாரம் செய்யாதிருக்க வேண்டும், தன் இருதயத்தில் கோபம் கொள்ளாதிருக்கவும், தன் சிந்தையிலேயே தூய்மையாய் இருப்பதற்கும் புதிய உடன்படிக்கையின் நீதி ஒருவனை நடத்த முடிந்தது. இவ்வாறு தேவனிடமிருந்தே புறப்பட்டு வரும் நீதியை அடைந்து விடுவதற்கு பவுல் தீராத தாகம் கொண்டார். இந்த மேன்மையான தேவ நீதியோடு நியாயப்பிரமாணத்தின் நீதியை பவுல் ஒப்பிட்டு பார்த்து அவைகளை வெறும் குப்பை என மதிப்பிட்டார். வசனம் 11. இது அன்றோ மெய்யான தாகம்? நம் இருதயத்திலேயே பரிசுத்தத்தை கொண்டு வரும் புதிய உடன்படிக்கையின் நீதியின் மேன்மையை கண்டுகொண்டவர்கள் மாத்திரமே பவுலை போன்ற தாகம் கொண்டிட முடியும். நாம் முதலில் கிறிஸ்துவண்டை வரும்போது நம்முடைய இருதயத்தின் தாகம் ஒரு சிறிய குவளை அளவாகவே இருந்தது. அதை தேவன் நிரப்பினார். இப்போது நம் இருதயத்தின் அளவு விரிவடைந்து ஒரு பக்கெட் அளவு தாகம் நம்மில் உண்டாகிறது. அதையும் தேவன் நிரப்புகிறார். படிப்படியாக இத்தாகம் வளர்ந்து நதியாக, பல கிளைகளுள்ள நதியாக தாகம் உண்டாகி நமக்குள் ஜீவத்தண்ணீர் நதிகள் புரண்டு ஓடிவிடும். இவ்வாறு தாகத்தோடு இயேசுவினிடத்தில் வருகின்றவர்களின் ஜீவியம் இயேசு குறிப்பிட்டது போல் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்ற நிலையை அடைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, தேவ பக்தியின் தாகம் பவுலை போல் தீராத வாஞ்சியாயிருந்திட கிருபை தாரும். வாஞ்சையின் அளவு நாளுக்கு நாள் பெருகிட தயை புரியும். ஆமேன்.